கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இதுவரையும் நடத்தினவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் அல்லவா? தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னை நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னில் விலகாது. சேர்ந்து பாடலாமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாது. ஒரு விசை கூட. என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச்செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச்செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு. கரம் உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமையாராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமையாரா. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமையாராதிப்பே. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. உயர்த்தி கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமையாராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே. முழு பலத்தோடு கரம் உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம். இந்த மாதம் முழுவதும் ஆவியானவரே, சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமையாராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உமை ஆராதிப்பே. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் அதிசயமானவைகள். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசும்.
நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, உடைய நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு தந்து நீர் எங்களை இடை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இருதயம் எதனால் நிறைந்து இருக்கிறது? என்னுடைய இருதயம் எதனால் நிறைந்து இருக்கிறது? நல்லா கவனிங்க. எல்லாருடைய இருதயமும் ஏதோ ஒன்றில் நிறைந்து இருக்க வேண்டும். எந்த இருதயமும் காலியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. வேதம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை குறித்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். நல்லா கவனிங்க, அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் அப்படின்னா, அதனிடத்தில் நின்று தான் ஜீவ ஊற்று புறப்படும். வேதம் இருதயத்தை குறித்து மிக முக்கியத்துவப்படுத்தி இருதயத்தை குறித்து மிக கவனமாக இருக்க சொல்லுகிறது. நீங்கள் ஏன் இருதயம் காவல் காக்கப்பட வேண்டும், ஏன் இருதயம் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நான் சொல்கிறேன் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக. 3 காரியங்கள். ஏன் வேதம் இருதயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது, இருதயத்தை ஏன் இவ்வளோ அழகாக சொல்கிறார், அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதங்கள், ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்ட மேன்மைகள், ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்ட உயர்வுகள் எல்லாம் எதனுடைய அடித்தளம், எதனுடைய அஸ்திபாரம்னா இருதயத்தை வைத்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. 3 சொல்கிறேன். ஒன்று வெல்னரபிள், அதாவது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இருதயம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். எளிதில் ஏன் இருதயம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, இட்ஸ் அ வெல்னரபிள், அதாவது எப்படின்னா இருதயம் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. ஒரு சின்ன வார்த்தை போதும், ஒரு சின்ன வார்த்தை போதும், எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் உடைத்து அவனை உட்கார வச்சிடும். சின்ன வேர்ட் போதும், ஒரு சின்ன செய்கை போதும். ஒரு சின்ன செய்கை, நல்லா பிடிச்சவங்க, நல்லா பழகுனவங்க, நல்லா பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பேசாமல் இருந்துட்டா அந்த ஒரு சின்ன செய்கை போதும், இருதயத்தை உடைச்சிடும். ஈஸியாக, ரொம்ப எளிதாக பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் இருதயம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன வாழ்த்து போதும், ஒரு சின்ன விஷஸ், நீ செய்தது ரொம்ப நல்லா இருக்குப்பா, அவன் செய்தது நல்லாவே இல்லைனா கூட ஒரு சின்ன ஒரு வாழ்த்து ஒரு மனுஷனை தூக்கி விட்டுடும். அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு இருதயம் ரொம்ப எளிதில் பாதிக்கப்பட்டுரும். நல்லா கவனிங்க. எளிதில் பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா இருதயம். அதனால தான் வேதம் சொல்லுது, அந்த இருதயத்தை காவல் வச்சுக்கப்பா. ஏன் காவல் காக்கணும் அப்படின்னா, பாதிக்கப்படக்கூடிய பகுதி தான் காவல் வைப்பாங்க. இப்போ இருதயம், ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை போதும் ஒரு மனிதனை உடைக்க, ஒரு சின்ன செய்கை போதும் ஒரு மனிதனை உடைக்க, ஒரு சின்ன ஒரு பாராட்டு போதும் ஒரு மனிதனை உயர்த்த, சின்ன எளிதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இருதயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது விஜிலன்ஸ், அதாவது விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இருதயம். விழிப்புணர்வு, ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய பகுதி இருதயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அதைத்தான் சத்துரு பிடிக்க முற்படுவான். அதில் தான் ஜீவ ஊற்று பெறப்படும். அதான் வசனம் சொல்லு, நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்லதிலிருந்து எடுத்து வெளிப்படுத்துகிறான்.
கெட்ட மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்தப்ப இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதான் வெளிப்படும். அப்ப அது ஒரு விழிப்புணர்வா கவனமா, அதான் சங்கீதக்காரர் சொல்ல, என் ஆத்துமாவே நீ விழிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். என் ஆத்துமாவே கலங்காத, என் ஆத்துமாவே தியங்காத, தேவனுக்குள்ள அமர்ந்துரு. ஒரு விழிப்புணர்வை இருதயத்துக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது வி என்னன்னா விக்டரி, ஒரு வெற்றி. வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய அடித்தளம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னா இருதயம்தான். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு நடத்துதல், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய உயர்வு எதை நோக்கி இருக்கிறதுனா இருதயத்தை வச்சு தான். ஒரு மனுஷனை இருதயத்தில் மட்டும் நல்ல தெம்பு கொடுத்து பாருங்க, என்ன காரியமானாலும் சரீர பலவீனத்தை தாண்டி செய்ய முடியும். இருதயம் மட்டும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா உடல் வலி தெரியாது, பலவீனங்கள் தெரியாது, எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியாது. ஒரு மனுஷனை பாராட்டி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள ஒரு பெரிய வெற்றியின் அனுபவம் வந்துடும். அவன் தோத்து போனவனா வந்தால் கூட அவனை பார்த்து பரவாயில்ல, அடுத்த முறை முயற்சி செய். அதனால தான் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான்னு கர்த்தர் சொல்கிறாரு. நீ எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புப்பா. ஏன் சொன்ன? எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏன் அவன்கிட்ட சொன்னா அதை சொல்லும்போது அந்த இருதயம் வெற்றி கொள்ளும். ஒரு வெற்றியினுடைய மிகப்பெரிய அடித்தளம், ஒரு வெற்றியினுடைய ஆதாரமாக, வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இருதயம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் வேதம் சொல்லுது, இருதயத்தை காத்துக்கொள்ளுப்பா, இருதயத்தை பாதுகாத்துக்கொள். ஏன் தெரியுமா? அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று வெளியே வரும், அதிலிருந்து தான் வல்லமை வெளிப்படும், அதிலிருந்து தான் வருகிற சத்தம் தான் தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், என் இருதயத்தை நான் ஒரு நாள் காலியாக வைக்க முடியாது. நீங்கள் சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், சங்கீதங்களிலே 45ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்லா கவனிங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால, நல்ல எண்ணங்களால், நல்ல காரியத்தினால என் இருதயம் பொங்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க, இருதயத்தை காலி பண்ணி வைக்கவே முடியாது. நம்முடைய இருதயத்தான் நம்மளை நடத்தும், நம்முடைய இருதயம்தான் நம்மளை பாதுகாக்கும், நம்முடைய இருதயம்தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். பாருங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால், அவன் இருதயத்தின் நினைவு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படிதான் அவன் இருக்கிறான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் இருக்கிறான். நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்லது மட்டும்தான் வெளியே வரும். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள கெட்டது இருக்குமானா கெட்டது தான் வெளியே வரும். அதான் வசனம் வாசித்தோம். ஒரு மனுஷன் நல்ல இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து வெளியே காட்டுகிறான். ஒரு மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பா இருந்தா பொல்லாப்பானதை எடுத்து வெளியே காட்டுகிறான். இன்னைக்கு செய்தி என்னன்னா, என் இருதயம் எதனால் நிறைந்து இருக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே காலியாக வைக்க முடியாது. தெரியுங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நிறைய நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறோம். சில நட்சத்திரங்கள் ரொம்ப பெரியவை, சில நட்சத்திரங்கள் ரொம்ப சின்னவை அளவில். சரியா? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் பெருசாக இருக்குது பாருங்களேன். சில நட்சத்திரங்கள் பெருசாக இருந்தாலும் வெளிச்சம் கம்மியாக இருக்கும். சில நட்சத்திரங்கள் வானத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும், பூமியை விட பன்மடங்கு பெருசு, பெரிய நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் கிளிட்டரிங், அதோட ஷைனிங், அதனுடைய ஒரு வெளிச்சம் ரொம்ப டல்லாக இருக்கும். அதை பார்க்க முடியாது. நம்மளே சில நேரத்தில் நம்ம கண்களுக்கு சாதாரணமாக பார்த்தாலே நட்சத்திரம் சரி டல்லாக இருக்கிற வரைக்கும், சிலது பிரைட்டாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், அங்கே பாரு அது மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, இங்கே பாரு மற்றதெல்லாம் கிளிட்டரிங்கே இல்லாமல் இருக்குது அப்படி சொல்லுவோம்ல. அது ஏன்னா அது நட்சத்திரத்துடைய அளவை வைத்தல்ல, நட்சத்திரத்துக்குள் இருக்கிற ஹைட்ரஜன் வச்சு தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புரிந்து கொள்ளுங்க, நட்சத்திரம் அளவு இல்லை, பெரிய அளவில். நான் பெரிய ஆளுன்றதுனால அவங்க சாதிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே எது நிறைவாக இருக்குதோ அப்படியே அவர்கள் வெளிப்பட ஆரம்பிப்பார்கள். சின்ன நட்சத்திரமாக தான் இருக்கும், ரொம்ப அளவில் சின்னது, ஆனால் அதனுடைய வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த சின்ன நட்சத்திரத்துக்குள்ள அந்த ஹைட்ரஜன், அந்த வாயு நிறைய ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால அந்த காற்றினால் வரும்போது அது பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு யோசித்துப்பா, என்னுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். என் இருதயம் நல்லதில் நிறைஞ்சிருந்தா நான் நல்ல மனுஷனாக மாறுவேன்.
என் இருதயம் பொல்லாங்கல நிறைந்திருக்குமானா பொல்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் வரும். அப்போ இன்னைக்கு முதல் கருத்து, என் இருதயம் எதனால் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா, நம்பர் 1 ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினா, நல்லா கவனிங்க, ஒரு சுத்தமான இருதயம் எனக்கு இருக்கணும். ஒரு பியூர் ஹார்ட் உள்ள பர்சனா, ஒரு நல்ல இருதயம் நிறைந்த ஒரு மனிதனா யார் இருக்க முடியும் அப்படின்னா, அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய அன்பு நிறைந்து இருக்க வேண்டும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயம் மட்டும்தான் சுத்தமானதா இருக்கும். அல்லேலூயா. தேவ அன்பு நிறைந்திருக்கிற ஒரு இருதயத்தில் மட்டும்தான் ஒரு சுத்தமும் ஒரு நல்ல ஒரு இருதயமாகவும் மாற முடியும். இல்லைன்னா மாற முடியாது. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள துரத்தணும், நல்லா கவனிங்களேன், எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விட வேண்டும், எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும்னா வெளியே துரத்தணுன்றதுலாம் நமக்கு தெரியும். அந்த அறிவும் அந்த தெளிவும் நமக்கு ரொம்ப இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரை கூட்டு போய் ரட்சிக்கப்பட்டரை கூட்டு போய், எப்பா உன் இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அவர் சொல்லுவார், கசப்பு இருக்கக்கூடாது பாஸ்டர், அது என் இருதயத்துக்குள்ளே இருந்தால் அது என்னை கஷ்டப்படுத்தும், அதனால் என் இருதயத்தில் கசப்பை நான் வெளியேற்ற வேண்டும், நல்லது தான். கோபத்தை வெளியேற்ற வேண்டும், நல்லது தான். காய்மகாரங்களை வெளியேற்ற வேண்டும், நல்லது தான். வருத்தங்களை வெளியேற்ற வேண்டும், நல்லது தான். உலக கவலைகளை வெளியேற்ற வேண்டும், நல்லது தான். இச்சைகளை வெளியேற்ற வேண்டும், நல்லது தான். இன்னும் சொல்ல போனா காய்மகாரமா, எரிச்சலா, பொறாமையா, வன்கண்களா, பல விதங்களில் இருதயத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தா என் ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால அதெல்லாம் என் இருதயத்தை விட்டு துரத்தப்பட வேண்டும், என் இருதயத்தை விட்டு வெளியேறணும் என்கிற எண்ணம் நல்லா தெரியும். நம்ம இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் கூட இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது. என் இருதயத்துக்குள்ள இந்த கோபம் வரக்கூடாது, என் இருதயத்துக்குள்ள இந்த கசப்பு வரக்கூடாது, என் இருதயத்துக்குள்ள இந்த காய்மகாரங்கள் வரக்கூடாது, இருதயத்துக்குள்ள எரிச்சல் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழுகிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எது நம்ம துரத்தணுன்ற ஞானமும் வெளிப்பாடு நமக்கு இருக்குதோ, அதே சமயத்தில் எது உள்ள நிரம்பி இருக்கணும் என்கிற வெளிச்சமும் நமக்கு வரணும். அல்லேலூயா. அதில் நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. அதான் பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆண்டவரே, நான் வெளியே துரத்துறதுல இருக்கிற கவனம், ஐயோ கோவப்பட்டுறக்கூடாது, ஐயோ கவனமாக இருக்கணும், ஐயோ எரிச்சல் அடைஞ்சிடக்கூடாது, ஐயோ யாரையும் காய்மகரமாக பார்த்துடக்கூடாது, நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபங்களை கசப்புகளை அர்ப்பணித்து ஜெபித்து வெளியே துரத்த தெரிந்த நமக்கு உள்ளுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட வேண்டும், அது நிறைவாக இருக்க வேண்டும், அது குறைவாக மாறக்கூடாதுன்ற எண்ணம் நமக்குள்ள தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் கொடுக்குறேன் வசனத்தை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், அங்க பாருங்க, சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. வசனத்துக்கு தெளிவா சொல்லணும்னா, சுத்தமான இருதயம் எனக்குள்ள இருக்கணும்னா, மாயமற்ற வாழ்க்கை வாழணும்னா, அதுக்கு ஒரே அஸ்திபாரம், ஒரே அடித்தளம், தேவனுடைய அன்பு நிறைந்து இருக்க வேண்டும். என் இருதயம் நிறைஞ்சிருக்கணும். எதில் நிறைஞ்சிருக்குன்னா தேவ அன்பில் நிறைந்திருக்கணும். அப்பதான் நான் சுத்தமான இட்ஸ் a பியூர் ஹார்ட்டா இருக்க முடியும். ஏன்னா அந்த பியூர் ஹார்ட்டோட நான் கர்த்தரை ஆராதிச்சா கண்டிப்பா கர்த்தர் என்னை நிரப்பாம விடுறதே இல்லை. நீ உண்மையான இருதயத்தோடு நான் தேவனிடத்தில் ஜெபித்தால், சுத்தமான இருதயத்தோடு தேவனிடத்தில் விண்ணப்பத்தை செலுத்தினால், ஒரு நாளும் என் விண்ணப்பங்கள் தள்ளப்படுவது இல்லை. அதுதான் முக்கியம்.
ஏன் என் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுது? ஏன் இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் என் ஆராதனையில் இன்னும் அந்த தேவ மகிமையை நான் பார்க்கல? ஏன் தேவ பிரசன்னத்தை சபைக்குள்ள வந்து என்னால் உணர முடியல அப்படின்னு சொன்னா நம்ம இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்குன்னா தேவ அன்பில நிறைஞ்சிருக்கணும். நீங்க வாசிங்களேன், 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் வாசிக்கலாம் 2வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு ஆவியினால சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் கீழ்ப்படிஞ்சு உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக்கிட்டீங்க. தப்பு இல்லை. நீங்க ஆவினால வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இப்போ உங்க ஆத்துமா எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்குது. ஆனா சுத்தமா இருக்கிறதோடு மட்டுமல்ல, அடுத்த வசனம் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அதுதான் முக்கியம். என் இருதயம் நிறைஞ்சிருக்கணும். எதுல நிறைஞ்சிருக்குன்னா நான் சுத்தமா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, நான் சுத்தமா இருந்துட்டா ஆனா அதுல என்ன இருக்கணும்னா எனக்கு ஒருவர் மேல ஒருவர் அந்த அன்பு, தேவ அன்பு என் இருதயத்தில் நிறைந்திருந்தால் அதுதான் சுத்தமான இருதயம். நான் மீண்டும் சொல்றேன், எதை வெளியே அனுப்பணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கு, ஆனா எது நம்ம உள்ள நிரம்பி இருக்கணுங்கிற அனுபவம் இல்லை. நல்லா கவனிங்க, பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு. நம்ம வாசிக்கிறோம் மத்த 23:26 அங்க பரிசேயப்பா சொல்றாரு, பாத்திரத்தை உட்புறத்தை சுத்தமாக்குப்பா. இது ஒரு அனுபவம். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ஒரு அனுபவம். என் பாத்திரம் உள்ள சுத்தமா இருக்கணும், அழுக்கா இருக்கக்கூடாது. வெளியே சுத்தமா இருந்தா என்ன பிரயோஜனம்? உள்ள இது ஒரு அனுபவம். என் இருதயம் சுத்தமாக்கப்படுதல். ஆனா சங்கீதம் 23:5 சொல்லுது, என் பாத்திரம் நிரம்பி வழியணும். 2 இருக்கு. நம்ம ஒரு அனுபவத்தோடையே முடிச்சிடறோம். சுத்தமாகணும், அர்ப்பணிக்கிறேன், சுத்தமாகணும், கோபம் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். இதில் கவனமாக இருக்கிற நாம தேவ அன்பு என் வாழ்க்கையில் குறைஞ்சு போச்சுன்றதுல கவனம் இல்லை. பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணுன்றதுல கவனம் செலுத்துகிற நாம எனக்குள்ள ஆதியில தேவன் வைத்த அன்பு குறைந்து போச்சுன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இல்லை. பாவம் செய்துட்டோம் அப்படின்ற ஒரு கவனம் இருக்குது. ஆனால் தேவ அன்பு என்னை விட்டு குறைஞ்சு போச்சுன்ற கவனம் நமக்குள்ள இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இந்த அன்பு குறையும் போது இது ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக மாறுது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று பேரில் எனக்கு குறை உண்டு. நல்ல கவனிங்க, அது ஒரு வீழ்ச்சி. உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்குப்பா. பாவத்தில் விழுந்துட்டா மனம் திரும்பணும், ஜெபிக்கிறோம். தேவ அன்பு குறைஞ்சு போச்சுனாலும் மனம் திரும்பணும். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர், 5வது வசனம் 2ஆம் அதிகாரம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஆதியில் நீ செய்த கதை மனம் திரும்புப்பா. வேதம் சொல்லுது தேவ அன்பு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்ல முடியுமா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இத்தனை ஆண்டுகள் வந்தேன், இத்தனை ஆண்டுகள் வளர்ந்தேன், சத்தியத்தை கேட்டேன், அதனால இப்போ கோபம் குறைஞ்சிருக்கு பிரதர் சொல்ற சாட்சி எத்தனையோ இருக்கும் பிரதர். ஆரம்பத்தில் இருந்த அந்த விரோதமாக பகையாக பார்க்கறது என்னை விட்டு இப்போ குறைஞ்சிருக்கு பிரதர். இச்சையோடு இருக்கிற அந்த வாழ்க்கை இப்போ என்னை விட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாள் சத்தியத்தை கேட்குறேன், அதனால இப்போல்லாம் என் பார்வை மாறி இருக்கு. கசப்புகளோ, காய்மகாரங்களோ, கோபங்களோ, எரிச்சல்களோ இப்போலாம் நான் படுறதில்லை, பரவாயில்ல, இப்போ என் வாழ்க்கையில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல தெரியும் நமக்கு. பிரதர், ஆதியில் வந்த அன்பை இப்போ பெருகி இருக்கு. இப்போ என் சகோதரரை பார்க்கும்போது, என் கூட இருக்கிறவங்கள பார்க்கும்போது, முதல்ல நான் அவங்க மேலே வச்ச அன்பை விட இப்போ அதிகமாக அன்பு செலுத்துகிற அனுபவம் எனக்கு பெருகி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். யோசித்து பார்த்துருக்கோமா? இதுல யோசனைப்போம். இது பரவாயில்ல, ஒரு காலத்தில் எடுத்த பொருளை தூக்கி அடிச்சிருவேன், டக்குன்னு வாய்க்கு வந்ததை பேசிடுவேன், டக்குன்னு எரிச்சல் அடைஞ்சிருவேன், டக்குன்னு ஏதாவது செஞ்சிருவேன், அது பரவாயில்ல. இப்போ வருஷம் நான் போக போக கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க சபையில் வந்து உட்கார ஆராதிக்க இப்போ கோபம் குறைஞ்சிருக்கு, இப்போ காய்மகாரம் வர்றதில்லை, இப்போ பொறாம வர்றதில்லை, கர்த்தர் பார்த்துக்குவார்னு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். அப்படி
அப்படின்னு உள்ள இருக்கிறத வெளியே தள்ளுறதுக்கு நம்ம எடுத்த முயற்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இப்போ ஒரு கேள்வி கேட்போம். ஆதியில் நான் சபைக்கு வந்தபோது அந்த தேவன் மேலே இருந்த அன்பு, அந்த ஆதியில் இருந்த என் சகோதரை பார்க்கும்போது இருந்த அன்பு எனக்குள்ள பெருகி இருக்கு பிரதர். முதல்லலாம் சாதாரணமாக பார்ப்பேன், ஆனால் இப்போ அந்த அன்போடு நான் பார்க்குறேன். அவங்க செய்த தவறுகளை விட, அவங்க செய்த காரியங்களை விட அவங்க மேலே இருக்கிற அன்பு தான் எனக்கு அதிகமாக பெருகுது. வருஷம் கூட கூட தேவ அன்பு எனக்குள்ள பெருகுது. இயேசுவை போல நான் பார்க்கிறேன். தேவ அன்பு இருதயத்துக்குள்ள நிறைஞ்சில்லை. ஏன்னா மாயமா மாறிட்டோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் பாருங்க. உங்கள் அன்பு எப்படி இருக்கக்கூடாதுன்னா மாயம் இருக்கக்கூடாது. தேவன் மேல வைத்த அன்பு, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அன்பு மாயம் இருக்கக்கூடாது. இப்போ நான் தேவனை நேசிக்கிறோம், தேவன் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கிறோம், அதனால தான் ஆராதிக்க வரேன், அதனால தான் பாட வரேன், அதனால தான் காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் தேவனை நேசிக்கிறது உண்மைனா எதை நேசிக்கணும் தெரியுமா? வாசிக்கலாம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை. என்ன போட்டிருக்கு? நல்ல கவனிங்க. நான் கர்த்தரை நேசிக்கிறது உண்மைனா, என் தேவன் மேல வைக்கப்பட்ட அன்பு உண்மைனா, என் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தையும் நான் நேசிக்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆனா நான் என்ன செய்யறேன்னா, என் தேவனிடத்துக்கு ஆசீர்வாதம் வேணும், என் தேவனிடத்துக்கு கிருபை வேணும், என் தேவனிடத்துக்கு வல்லமை வேணும். ஆனால் நான் எதை நேசிக்க மாட்டேன்னா, பரிசுத்தத்தை நான் நேசிக்க மாட்டேன். பரிசுத்தம் எனக்கு தேவையில்லை, பரிசுத்தத்தை பற்றி வாழ விருப்பம் இல்லை, பரிசுத்தத்தை பற்றி கவனம் இல்லை, ஏன்னா அதனுக்கு கவனம் இல்லை. ஆனால் நான் என்ன வெளியே சொல்கிறேன் தெரியுமா? என் தேவனை நான் சிநேகிக்கிறேன், என் இயேசுவை நான் சிநேகிக்கிறேன், என் இயேசுவை நான் விரும்புகிறேன், அதனால தான் அன்பு கூறுவேன்னு பாடுறேன், அதனால தான் அவர் மேலே நேசம் வச்சிருக்கிறேன். ஆனால் நான் எதை நேசிக்கலைன்னா, அந்த தேவன் நேசிக்கிற, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை குறித்து எனக்கு விருப்பம் இல்லை. இது உண்மையான அன்பா? எபிரேயர் வாசிங்க 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், சரி, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. என் தேவன் உண்மை உள்ளவர். ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் ஆண்டவர் முன்னாடி என்கிட்ட பேசினபடி இப்ப பேசுறது இல்லை? ஏன் என் தேவன் இடத்துல நெருங்கி வரதில்லை? ஏன் தேவ பிரசனத்தை என் வாழ்க்கையில் உணர்றதில்லை? அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என்னை நேசிக்கிறது நீ உண்மைனா, நான் நேசிக்கிற பரிசுத்தத்தை நீ நேசிச்சிருக்கணும். நீ பரிசுத்தத்தை நேசிக்காம, பரிசுத்தத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, பரிசுத்தத்தை பற்றி நான் வாழணுன்ற எனக்கு விருப்பம் இல்லை, பரிசுத்தமாக இருக்குன்ற வைராக்கியம் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என் தேவன் நேசிக்கிறேன். அப்படி அல்ல, அது உண்மையான அன்பு அல்ல. என் தேவன் உண்மை உள்ளவர். எப்படி கேட்குறாரு பாருங்களேன். நீ என்ன நேசிக்கிறது உண்மைனா பரிசுத்தத்தை நேசிக்கணும். நீ பரிசுத்தத்தை நேசிக்காதனால என் முகத்தை நீ பார்க்க மாட்டேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அஸ்திபாரம் தேவனுடைய அன்பு. ஒரு மனிதனுடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைந்து இருக்கணும். மாயமற்ற அன்பு. என் தேவன் நேசிக்கிறேன்னு சொல்றதுல பெருசு இல்லை. என் தேவன் நேசிக்கிற ஸ்நேகத்தையும் பரிசுத்தத்தையும் நான் விரும்புவேனானால், நான் நேசிப்பேனானால், அவரை போல பரிசுத்தத்துக்கும் முக்கியத்துவம். ஏன்னா he is a holy, அவர் பரிசுத்தர், அவர் மேன்மையானவர். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்றாரு. அந்த பரிசுத்தத்தை என் தேவன் விரும்புகிறத நானும் சிநேகித்து, அதை நேசித்து, அதன்படி வாழ, அதன்படி அர்ப்பணிச்சு பரிசுத்தமா வாழ முயற்சி செய்தா ஆண்டவர் தேடும் போது சொல்லுவாரு, என் முகத்தை காண்பேன்னு சொல்லுவாரு. பரிசுத்தத்தை நேசிக்காம உங்களை மட்டும் நேசிக்கிறேன்னு சொன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஏதோ ஒரு அன்பை சொல்லிட்டு போறோம், ஏதோ தேவனை மட்டும் நேசிக்க பார்க்குறோம். இல்லை, அந்த அன்புல மாயமற்றதா காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டாக்டர் என்ன சொல்லி கொடுப்பார் தெரியுமா? தம்பி, இதெல்லாம் சாப்பிடாத, இதெல்லாம் உனக்கு ஒவ்வாமை, இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காது, இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொன்று சொல்லுவார், இதெல்லாம் நீ சாப்பிடலாம்,
இதெல்லாம் நீ எடுத்துக்கலாம். அதுதான் நான் சொல்லித்தரேன். எதையெல்லாம் வெளியே துரத்தணுன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குதோ அதே அளவு எதையெல்லாம் என் இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்கணும். அதான் சிறந்த வாழ்க்கை. அப்போ என் இருதயம் முதல் காரியமாக, இன்னைக்கு முதல் கருத்து எதில் நிரம்பணும்னா தேவ அன்பில் நிறைந்து இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 உன்னதரே ஆராதனை ஆராதனை. உணர்ந்து பாடுங்க. இயேசையா உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. ஒரு விஷயம் கூட. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே ஆமென் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மை முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை. இயேசையா ஆராதனை ஆராதனை. உமக்கு ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் அன்பு மாயமற்றதா இருக்கணும். என் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறேன் நான். அவர் நேசிக்கிற எல்லாவற்றையும், அவர் நேசிக்கிறது என்ன நிறைய இருக்குது. ஒன்று பரிசுத்தம் மட்டும் தான் சொன்னேன். ஆனால் சபையை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அந்த சபையை அவரை போல் நம்ம நேசிக்கணும். அவர் ஊழியத்தை அவரை போல் நம்ம நேசிக்கணும். நிறைய இருக்குது. அவர் நேசிக்கிற எல்லாவற்றையும் நான் நேசித்தாதான் என் அன்பு உண்மையான அன்பாக இருக்க முடியும். அவரை நேசிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் நேசிக்கிற எதையும், அவர் விரும்புகிற எதையும், அவர் சிநேகிக்கிற எதையும் நான் விரும்பாமல் அவரை மட்டும் இருந்தால் அதில் ஏதோ ஒரு தன்னலம் இருக்குது. அதை நான் கேட்காம போனால் எனக்குள்ளேயும் தன்னலம் இருக்குன்னு அர்த்தம். ஏன் இந்த அன்பு ஊற்றப்பட்ட பிற்பாடு குறைந்து போகுது? 2 கருத்துக்களை சொல்லி இன்னைக்கு நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் என் வாழ்க்கையில் இந்த அன்பு குறைஞ்சு போகுது? நல்லா கவனிங்க. அப்போ இந்த அன்பு, நான் உண்மையிலேயே அவரை நான் நேசிச்சேன்னா நான் குறை பேச மாட்டேன். அதான் உண்மை. நான் குறை சொல்ல மாட்டேன். நான் யார் இடத்துலையும் போய் தவறாக காரியங்களை பரப்ப மாட்டேன். நான் எந்த காரியம் நடந்தாலும் அதை ஜீரணித்து அமைதிப்படுத்த தான் பார்ப்பேனே தவிர தேவையில்லாத காரியங்களை நான் சொல்லி பரப்பி மற்ற காரியங்களை செய்ய மாட்டேன். அவதூறாக பேச மாட்டேன். ஏன் இந்த அன்பு குறைஞ்சு போகுது அப்படின்னா நம்பர் 2 காரியம். 1, சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. சங்கீதங்களிலே 4வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். இங்கே தமிழ் அப்படி போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். அதாவது வீணானதை விரும்பி அப்படின்னா worthless. அதாவது ஏன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த தேவ அன்பு குறைந்து போகுது? ஏன் அவர் மேலே வச்ச நேசம் குறைஞ்சு போகுதுன்னா, ஒர்த்லெஸ், அதாவது மதிப்பு இல்லாத ஒன்றின் மேலே ஒரு மனிதன் விருப்பம் கொள்ளும்போது அவனுக்குள்ளே இருக்கிற இருதயத்தினுடைய அன்பு குறைந்து போகும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மதிப்பில்லாத ஒன்றின் மேலே நான் ரொம்ப அன்பு செலுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பு வீணானது மேலே தான் அர்த்தம். வீணானதை விரும்பி, வீணானதை ஒர்த்லெஸ் திங், அது ஒன்றுமே இல்லை, அதன் மேலே நமக்குள்ள ஒரு விருப்பம். என் தேவனுடைய நேசத்தின் மேலே விரும்பாமல், என் தேவன் மேலே அந்த அன்பை பாராட்டாமல், இந்த உலகத்தின் மேலே வீணானது மேலே ஒரு நேசம் எந்த மனிதனுக்கு உண்டாகுதோ அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள
தேவனுடைய அன்பு குறைந்து போகும். எனக்குள்ள தேவ அன்பு நிறைவா இருக்குதா? அது குறைவா இருந்துச்சுன்னா, ஏன் குறைவா இருக்குன்னா என் உள்ளத்துக்குள்ள வேற ஏதோ ஒன்று அது நிறைந்து இருக்குது. அது என்னன்னா வீணானது, ஒர்த்லெஸ், அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஒரு சில கருத்தை கொடுக்குறேன். நீங்கள் லோத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சோதம் குமராவை அவன் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு, மாயையா இருந்துச்சு, பார்க்கும்போது மதிப்புடையதாக இருந்துச்சு, ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சான். ஆனால் கடைசியாக என்ன நடந்தது? மதிப்பு உள்ள குடும்பத்தை அவன் இழந்து போனான். மதிப்பு நிறைந்த குடும்பம். ஒரு மனுஷனுக்கு குடும்பம் ஒரு ஹானர். ஒரு குடும்பம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபேமிலி அப்படின்றது அந்த மனிதனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கனம், ஒரு ஹானர். அந்த மதிப்பை இந்த லோத்து தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போகிறான். ஏன் அப்படின்னா, வீணானதை, ஒர்த்லெஸ், மதிப்பு இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு மாயையை அவன் விரும்பினதுனால அவன் வாழ்க்கையில் மதிப்பு நிறைந்த தன் குடும்பத்தை இழந்து போனான். ரெண்டாவது நபரை சொல்கிறேன். சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்க. தெலிலாள் அப்படின்ற ஒரு பெண்மணியோடு அவன் அழகில் போய் மயங்கி, அது ஒரு வீண், அது ஒரு மாயை. ஆனாலும் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் அந்த மாயைக்குள்ளே போய் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையில் கவனித்து பாருங்க, அவன் மேலே இந்த மதிப்பு நிறைந்த அபிஷேகத்தை இழந்து போனான். இருக்க வாலிப தங்கச்சிக்கு சொல்கிறேன், வீண் அழகு, வீண் மாயை. இன்னைக்கு பைக்கு அது ஒரு அழகு, இழுக்குது பாருங்களேன். அவனை ஃபோன் அவனை இழுக்குது பாருங்களேன். அவனை ட்ரெஸ்ஸு அவனை போல உடுத்தணும், அவனை போல நடக்கணும், அவனை போல நான் எல்லாம் செஞ்சுக்கணும், ஸ்டைலாக நான் இருக்கணும். இந்த அழகை நம்பி, மாயையை நம்பி போய் தன்னுடைய மேலே இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போகிறாங்க. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அழகை நம்பி நம்ம நிறைய நேரங்களில் இந்த மாயை, சொல்லப்போனால் அதுதான் சரியான அர்த்தம், மாயையை நம்பி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்து போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில், அங்க பாருங்க, அது என்ன சொல்லப்படுது? வெறும் கூழ் இல்ல, அங்க என்ன போட்டிருக்கு? சிவப்பான கூழ்ல எனக்கு கொஞ்சம் தா. ஏசாவை கவர்ந்தது என்ன அப்படின்னா கூழ் அல்ல. நல்ல கவனி, ரொம்ப அழகா வேதம் சொல்லுது. அந்த வேதம் பாருங்க, வசனம் ஒவ்வொரு அர்த்தமும் ஆழம். சிவப்பான கூழ்லத்தை நல்ல கவனிங்க. அவன் பசிக்கு வரல, அவன் பசிக்கு சாப்பிடல. பசிக்கு சாப்பிட்டுருந்தா வேற, அவன் களைத்து போய் வந்தான். அங்கே பாருங்களேன், நான் இழைச்சிருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், அவ்வளோதான். அவன் உள்ளே வந்த உடனே அவனை கவர்ந்தது எதுனா அந்த சிவப்பு. அதுக்கு தான் ஏதோம். ஏதோம்னா சிகப்புன்னு அர்த்தம். அந்த ஏதோம், அந்த சிகப்பு அவனை இழுக்குது பாருங்களேன். அதுக்காக தன்னுடைய விலை மதிப்பு நிறைந்த சிரேஷ்ட புத்திர பாத்தகத்தை கூட தூக்கி விட்டு கொடுக்குறான் பாருங்களேன். எனக்கு சிகப்பை கொடுத்துருப்பா, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது கலர் என்ன பிடிச்சிருக்கு. ஏன்னா 34ஆம் வசனத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா, புசித்து குடித்து போய்விட்டான், அவ்வளோதான். அப்போனா பசித்து குடித்துன்னு போடல, புசித்தான் குடித்தான் போயிட்டான். பசிச்சு குடிச்சிருந்தா இந்த வார்த்தையை வேற மாதிரி போட்டிருக்கும். அவன் இளைப்படைந்தான், கொடுத்த உடனே வயிறெல்லாம் நிரம்புச்சு, அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை பாருங்களேன். புசித்தான் குடித்தான் எழுந்தான் போனான். இங்கே நல்லா இருக்கும், சில நேரங்கள் அப்படிதான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சிகப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாம் மாயை, ஒரு அழகு, வீண் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு யோசித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாயையான காரியத்தை நம்பி ஏமாந்து போகிறோம். அதான் சார், வீணானதை விரும்பி, அந்த வீணான ஒர்த்லெஸ், மதிப்பு இல்லாத காரியங்களை ரொம்ப நம்ம நேசிக்கிறோம். வீடு ரொம்ப நேசிக்கிறோம். அதனால்தான் தேவ அன்பு குறைஞ்சு போச்சு. சிலருக்கு இப்போல்லாம் கார் வாங்குற மோகம். கார் 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 எங்கே பார்த்தாலும், அதுவும் இப்போல்லாம் டெல்லியில் காரை குறைச்சதுனால ரொம்ப கம்மியாக விற்கிறனால எல்லா மொபைலையும் கார் தான் பார்க்குறாங்க. கார் மேலே ஒரு மோகம். இன்னைக்கு நமக்கு மதிப்பாக தெரிகிறவைகள் எல்லாம் ஒரு காலத்துக்கு பின்னாடி மதிப்பற்றவைகளாக மாறிடும். இன்னைக்கு நாம் பார்க்கறது ரொம்ப மதிப்பை போல, இதெல்லாம் வச்சுருந்தா மதிப்புன்னு தோணும். ஆனால் அதுக்காக மதிப்பு இல்லாத ஒன்றை மதிப்பாக நினச்சி மதிப்புடையதை இழந்து போயிடுவோம். நம்ம அப்படி தான் இழந்து போனாங்க. எல்லாரும் இழந்து போனதுக்கு காரணமே தான். தாவீது பத்சேபால் மேலே ரொம்ப அழகி, சிகப்பாக இருந்ததுனால, ரொம்ப அழகாக இருந்ததுனால, பார்த்ததுனால அவன் மேலே இருந்த மகிமையான மதிப்பு நிறைந்த பெயரை கெடுத்து கொண்டான். அவன் மேலே இந்த மதிப்பு நிறைந்த ஒரு பெயர் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அவளிடத்தில் செய்த தவறை தவிர நல்ல பெயர் என் இருதயத்துக்கு ஏற்றவன்.
இருதயத்துக்கு ஏற்றவன், ஆலயத்தை கட்டுறதுக்கு பொருள் எல்லாம் உண்மைதான். ஆனால் மதிப்பு இழந்து போயிட்டான், பெயருடைய மதிப்பு போயிருச்சு. ஒரு மனுஷனுக்கு அந்த கனம் போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதன் இழக்கக்கூடாத ஒன்று அவனுடைய பெயர், அவனுடைய நேம், அவன் மேலே வைக்கப்பட்ட கனம், ஹானர், அதை இழந்துட்டான் பாருங்களேன். ஆண்டவரே சொல்ல அதை ஒன்றை தவிர அப்படின்னா மதிப்பு இல்லாத ஒரு வீணாகக்கூடிய ஒரு ஒர்த்லெஸ் இருக்கக்கூடிய சின்ன சந்தோஷங்களுக்கு விரும்பினதுனால அவன் மேலே இருந்த அந்த கனம், அந்த மதிப்பு போயிருச்சு. நீங்க தேமாவை எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அழகா வேதம் சொல்லுது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்ததுனால மதிப்பு நிறைந்த ஊழியத்தை இழந்து போனான். நான் சொல்ல முடியும், மதிப்பு நிறைந்த ஊழியம், மதிப்பு நிறைந்த ஒரு கனம் நிறைந்த ஒரு ஊழியம் எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ ஆண்டவர் அழைச்சாரு. ஆனால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே ஒரு ஆசை, அவனுக்கு அதுக்கு மேலே ஒரு விருப்பம், அதுக்கு மேலே வீணானது தெரியும். ஓ, இந்த உலகம் வீணு, அழிஞ்சு போக போகுது, கர்த்தருடைய வருகையில் எல்லாம் போயிடும், எல்லாம் அழிஞ்சிடும், ஒன்று கூட இருக்காது. இன்னைக்கு சேர்த்து வைக்கிற பொருட்கள், இன்னைக்கு சேர்த்து வைக்கிற வீடு, இன்னைக்கு சேர்த்து வைக்கிற ஆஸ்தி, இன்னைக்கு சேர்த்து வைக்கிற நகை, இன்னைக்கு சேர்த்து வைக்கிற எல்லாமே கர்த்தருடைய வருகையில் அழிஞ்சு போயிடும். இன்னும் நமக்குள்ள இன்னும் உலகத்தின் மேலே வீணானது மேலே விருப்பம். அதனால தான் தேவ அன்பு குறைஞ்சு போகுது. நம்மளால கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த பிரசன்னத்தை உணர முடியல. தேவன் நேசிக்கிற பரிசுத்தத்தை விட தேவன் கொடுத்த அந்த பகட்டான வாழ்க்கை மேல தான் விருப்பம் இருக்கு. தேவன் கொடுத்த அந்த பணக்கார வாழ்க்கையில தான் விருப்பம் இருக்கு. ஒரு வாலிபன் இயேசு இடத்துல போய் கேட்கிறான், எல்லாம் சொல்றான், நான் சிறு வயதிலிருந்தே நடத்துறேன், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறேன், எல்லாம் செய்யறேன், வாலிப தம்பி எல்லாம் செய்யலாம். ஆனா அங்க சொல்றாரு, உன் இருக்கிற ஆஸ்தியை விற்று கொடு. அவன் மிகுந்த பணக்காரனா ஆஸ்தியா இருந்ததுனால துக்கமுகமா தான் போனான். வேதம் சொல்லுது. யோசித்து பாருங்க, மதிப்பு நிறைந்ததை இன்னைக்கு நம்ம வீணாக்க கூடாது. தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதை ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தனால அதை குறைந்து விடாதபடி நிறைவாக்க கொள்ள கவனமா இருக்கணும். ஏன் குறைஞ்சு போகுதுன்னா அந்த மதிப்பு இல்லாதது மேல கவனம். யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவு பெரிய ஸ்தானம், அவ்வளவு பெரிய மேன்மை. ஆனால் வேதம் சொல்லுது, யூதாஸ் என்னதான் செய்தான், அவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டதுனால அவன் மேலே இருந்த மதிப்பு நிறைந்த ஸ்தானத்தை இழந்து போனான். மதிப்பு நிறைந்த குடும்பத்தை இழந்து போனாங்க, மதிப்பு நிறைந்த அபிஷேகத்தை இழந்து போனா, மதிப்பு நிறைந்த பெயரை இழந்து போனா, மதிப்பு நிறைந்த ஊழியத்தை இழந்து போனா, மதிப்பு நிறைந்த ஸ்தானத்தை இழந்து போனா. இது எல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், ஒர்த்லெஸ் மேல, வீணானது மேல இருக்கிற விருப்பம். நான் தெளிவா சொல்ல முடியும். ஒரு மனிதன் மதிப்பு இல்லாத ஒன்றின் மேலே ரொம்ப விருப்பம் செலுத்துகிறோம்னா கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்குள்ள தேவ அன்பு குறைஞ்சு போகும். ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருகையை எதிர்பார்க்கிற நாம இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய மதிப்பு. அந்த மரியாள் கொண்டு வந்து பாதத்தில் உடைச்சால, அது உடைச்சது என்ன சொல்ற, ஸ்காலர் சொல்கிறாங்க, அவள் தான் சம்பாதித்து சேர்த்து வைத்த அவ்வளோத்தையும் அதில் உடைச்சிட்டாலாம். அவளுக்கு தெரியும் இயேசுவின் பாதத்துடைய மதிப்பு. அவள் உடைச்சது சின்ன குப்பி தைலம் அல்ல, பல கோடிக்கணக்கான ரூபாய் உள்ளது, விலை மதிப்புடையது. அதனால தான் அந்த வீடு முழுவதும் நறுமணம் வீசினது. வேதம் சொல்லு, உடைச்சப்ப வீடு முழுவதும் நறுமணம். ஏன் தெரியுமா, அது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வைத்த பணத்தை கூட அவளுக்கு தெரியும் இயேசுவின் பாதத்தின் மதிப்புக்கு ஈடு என எதுவுமே வர முடியாது. இன்னைக்கு யோசித்துக் கொள்ளுங்க, இன்னைக்கு என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட, என் ஆண்டவருடைய அந்த அன்பை விட இந்த உலகத்தில் எந்த மதிப்பும் எனக்கு பெரிதானது அல்ல. யோசித்து என் ஆண்டவரை தள்ளி எனக்கு எதுவுமே மதிப்பில்லை. பணம் இருக்கலாம், சொத்துகள் சேர்க்கலாம், நல்லது தான், அது கர்த்தர் ஒரு மனுஷன் கொடுக்குற கிருபை, அந்த தேவன் கொடுக்குற பிளெஸ்ஸிங், சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இவை எல்லாம் கொடுத்தாலும் நம்முடைய எண்ணம் யார் மேலே தரமா இருக்கணும், நம்முடைய தேவன் மேலேயே அன்பு இருக்கணும். அந்த அன்பு குறைந்து போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ரெண்டாவது, ஏன் என் அன்பு குறைந்து போகுது? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது. பகை விரோதங்களை எழுப்பும், பகை விரோதங்களை அன்போ சகல பாவங்களை மூடும். ரெண்டாவது, பகை என் வாழ்க்கையில் இருக்குமானா அன்பு குறைஞ்சு போகும்.
நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதல்ல நான் சொன்னேன், என் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்குது. அந்த அன்பு ஏன் குறைஞ்சு போகுதுன்னா, வீணானதை விரும்பி, வீணானத ஒர்த்லெஸ் திங்ஸ் மேலே எனக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசை. பணத்தின் மேலே, வீட்டின் மேலே, காரின் மேலே, அது மேலே, இது மேலே, நகை மேலே என்னுடைய விருப்பம் என் இயேசுவின் மேலே விட்டுட்டு வீணானதை நான் விரும்பினதுனால தேவ அன்பு என் வாழ்க்கையில் குறைஞ்சு போச்சு. நமக்கு தெரியலை. இன்னைக்கு அதை வீணானதை தள்ளிட்டு சொல்லுங்க, தேவனுடைய அன்பு தான் பெருசு. ரெண்டாவது, பகை. ஒரு மனுஷனுக்குள்ள பகை இருக்குமானால் அந்த பகைக்கு வேதத்தில் 3 அர்த்தங்கள் சொல்லப்படுது. 1 பொறாமை, சரியா? 2 விரோதம், 3வது பகை. இது 3மே ஒரே கேட்டகரி பாருங்க. இது 3மே பகை இருந்தால் கண்டிப்பாக பொறாமை இருக்கும், கண்டிப்பாக விரோதம் பண்ணுவாங்க. பொறாமை இருந்தால் கண்டிப்பாக பகை வரும், கண்டிப்பாக விரோதிக்க ஆரம்பிப்பாங்க. விரோதம் இருந்தால் கண்டிப்பாக பொறாமையும் இருக்கும், பகையும் வரும். இது 3மே அண்ணன் தம்பி மாதிரி, இதை பிரிக்கவே முடியாது. நல்லா கவனிங்க. அன்புக்கு இருக்கிற இடத்துல பகை இருக்காது, பகை இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்னா கண்டிப்பாக அவனுக்குள்ள பகை, 2மே ஜாயிண்டே பண்ணாது. இந்த அன்புக்கும் பகையும் இணைஞ்சே இருக்கு. அன்புக்கு பெரிய எதிரி என்னன்னா பகை தான். ஒரு மனுஷன் மேலே அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பகை இருக்காது. நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 13 வாசிங்க. அன்புக்கு ரைட் வாசிங்க. இப்போ அன்புக்கு போதும், அன்புக்கு பொறாமை இல்லை அப்படின்னா அன்பு இருக்கிற இடத்துல பொறாமை இருக்காது, பொறாமை இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? இருக்காது. தான் உண்மை. எனக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள குறித்து பொறாமைப்பட மாட்டேன். கண்டிப்பாக பொறாமை இருந்துச்சுன்னா நான் வெளியே சிரிக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கும்? பகையும் இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பகை இருக்கும்னா நல்லா தெரியும், நமக்குள்ள அன்பு இருக்கவே இருக்காது. அன்பையும் பகையும் ஒன்றா சேர்க்க முடியாது. 3 கருத்தை வேகமாக சொல்கிறேன். 1, இந்த பகை இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, பகை இருந்தால் யாருக்கு இந்த பகை இருக்குதோ அவங்களையே அது பாதிக்கும். நம்பர் 1, பகை நமக்குள்ளே இருந்தால் அது நம்மையே முதல்ல பாதிக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்குள்ள ஒரு பகை இருக்கும்னா அந்த பகை எனக்குள்ளேயே பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்னஸ், வியாதியை கொண்டு வரும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ என்ன போட்டிருக்கு? எலும்புருக்கி. நல்லா கவனிங்க. ஒரு வியாதி எனக்குள்ள, சிக்னஸ், நான் பகை எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எனக்குள்ள அது பாதிப்பை ஏற்படுத்தும். நல்லா கவனிச்சுங்க. எனக்கு நமக்குள்ளேயே நம்மளையே நமக்கு எடுத்துக்கிறோம் பகை இருந்துச்சுன்னா. நம்பர் 2, ரெண்டாவது என்னன்னா, பகை உள்ளவரிடத்துல சீரற்ற வாழ்க்கை இருக்கும். சீரற்ற வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. 1 சாமுவேல் 18:9 அதுவரை சவுல் நல்லா இருந்தான். ஆனா எப்ப இந்த பொறாமையும் இந்த பகையும் வந்துச்சோ அன்னையிலிருந்து சவுளுடைய வாழ்க்கையில அந்த சீரற்ற அனுபவம், காய்மகாரம் வந்துச்சோ அன்னையிலிருந்து தாவீதை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான். அது வரைக்கும் அவன் பார்த்த பார்வைகள் வேறு. என்னைக்கு இந்த பகை ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ அப்ப அவனுடைய சீரான ஒரு வாழ்க்கை அது சேஞ்ச் ஆயிடும். சீரற்ற வாழ்க்கையா மாறிடும். ஒழுக்கம் இருக்காது. அவன்கிட்ட பேச்சு தன்மை அது வரைக்கும் தெய்வீகம் பேச்சில் இருக்கும், அதுக்கப்புறம் தெய்வீகம் இருக்காது. அது வரைக்கும் பொறாமை இருக்காது, அது வரைக்கும் கசப்புகள் இருக்காது, அடுத்தது குறை சொல்கிற அனுபவம் இருக்காது. ஆனால் ஒரு பகை உண்டாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமையே நமக்குள்ள நல்ல குணங்கள், தேவன் வைத்த நல்ல ஆசீர்வாத குணங்களை கூட நம்ம இழந்து போயிடுவோம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. நான் ஏன் இதை இவ்வளோதான் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக பார்த்தா தான் விளங்கி கொள்ள முடியும். இன்னும் நமக்கு வெளிச்சம் உண்டாகும். அந்த பகை எனக்குள்ளே இருந்துச்சுன்னா சீரற்ற ஒரு வாழ்க்கையை எனக்குள்ளேயே நான் உண்டாக்கிக்குவேன். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, பகை உள்ளவர்கள் துர் ஆலோசனைக்கு இடம் கொடுப்பாங்க. யோபு 5:2 வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பகை உள்ளவங்க துர் ஆலோசனைக்கு, அங்கே பாருங்க, புத்தி பொறாம புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். துர் ஆலோசனை, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க,
அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் அப்படியே நம்புவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கும். ஏன்னா ஒருத்தர் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா, ஒருத்தர் மேலே பகை இருந்துச்சுன்னா, அந்த பகை என்ன செய்யணும், அவங்க மேலே இருக்கிற அன்பை அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். அவங்கள பற்றி யார் என்ன சொன்னாலும் அது கேட்க தோணும், யார் என்ன பேசினாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கவனிச்சு பாருங்களேன், நிறைய நேரங்கள் நான் கவனிச்சிருக்கேன். அதை ஒரு மணி நேரம் பேசுவாங்க, ஜெபம் குறைவாக இருக்கும். ஆனால் அதுக்காக சிலர்லாம் ஜெப குறிப்பே அதுக்குன்னே எடுத்து பேசுறது, ஜெப குறிப்பு அதுக்குன்னே ஜெபிக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்துடும். நம்மளே யோசிப்போம், கொஞ்சம் நிதானம் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக துரு ஆலோசனைகள், தீய காரியங்கள் மைண்டுக்குள்ள அதையே தோணுவோம். நான் சொல்ல முடியும், பகை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனுக்குள்ள தேவ அன்பு குறைந்து போகும். ஏன் அப்படின்னா, அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த பகை நமக்குள்ள உண்டாகும். பகை உண்டாகிற 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அடுத்தவர்களை குறித்த ஏற்றுக்கொள்ளாத தன்மை வரும்போது பகை உண்டாகும். எனக்குள்ள எப்போ பகை உண்டாகும்னா, அடுத்தவன் முன்னேறுவதை ஏற்றுக்கொள்ளாத போது. ஆதியாகமம் 27:41, 1 சாமுவேல் 18:9, ஆதியாகமம் 4:4-5-6 ஆகிய நிறைய வசனங்களுக்கு. தானியேல் வளர்ந்த போது ஏற்றுக்கொள்ள முடியலை, முர்தக்காய் வளர்ந்த போது ஏற்றுக்கொள்ள முடியலை, நிறைய பேர் வளர்ந்த போது ஏற்றுக்கொள்ள. யாருக்கு பகை உண்டாகும்னா, எனக்குள்ள பகை இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒருவர் வளர்றாருன்னா அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லைன்னா எனக்கு அவங்க மேலே பகை இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் வளர்றது எனக்கு பிடிக்கலைன்னா, ஒருத்தர் கத்தர் உயர்த்துறது பிடிக்கலைன்னா, ஒருத்தர் கத்தர் ஆசீர்வதிக்கிறது பிடிக்கலைன்னா, எனக்குள்ள அவங்கள குறித்த பகை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கவனமாக இருப்போம். 2வது, அடுத்தவர்களின் காரியத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அவங்களுக்குள்ள பகை வரும். ஆதியாகமம் 26:27 அடுத்தவங்க விஷயத்தை போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, தனக்குள்ள எவ்வளவு பிரச்சனைன்னு பார்க்கறது இல்லை. அடுத்தவங்க விஷயத்தில் போய் உட்காந்து அவங்க என்ன வந்துச்சு, கார் வாங்கிட்டாரா, ஓ வண்டி வாங்கிட்டாரா, ஓ வீடு கட்டிட்டாரா, ஓ பைக் வாங்கிட்டாரா, அடுத்தவங்களையே பார்க்கறது, நம்ம லைஃப்பை பார்க்கறது இல்லை. இந்த பகை நமக்குள்ளே உருவாகிற விதத்தை சொல்கிறேன். அடுத்தவங்க வெற்றி வரும்போது, அடுத்தவங்க ஆசீர்வாதம் பெறும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னா பகை நமக்குள்ளே உண்டாயிரும். 2வது, அடுத்தவர்களுடைய காரியத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, பொழுது விடிஞ்சு பொழுது போனால் சிலருக்கெல்லாம் பாருங்கள், அடுத்த வீட்டையே பார்க்கறது, அடுத்தவங்களையே பார்க்கறது. தன் வீட்டில் சாப்பாடு இருக்காது, தன் வீட்டில் நியாயம் இருக்காது, தன் வீட்டில் சரியாக இருக்காது, ஆனால் அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருக்கோம் பாருங்களேன், அவங்களுக்கு பகை உண்டாகும். 3வது, ஆதியாகமம் 26:36 அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டே இருந்தால் பகை உண்டாயிரும். அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அவங்க சொல்கிறத ஸ்டாப் பண்ணணும். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, யார் என்ன பேசினாலும் தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, தள்ளி விடணும். அதே போல் நம்ம அடுத்தவங்க சொல்கிறத யார் கேட்க உட்படுறாங்களோ, சொல்லு சொல்லுன்னு அடுத்தவங்க விஷயத்தை கேட்பாங்க. இவங்களுக்குள்ளெல்லாம் பகை அப்படியே பெருக ஆரம்பிக்கும். இந்த பகை ஒரு மனுஷனுக்குள்ள பெருகினால் தேவ அன்பு குறைந்து போகும். என் அன்பு, என்னுடைய இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருப்பதாக. கண்களை மூடி இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் எழுப்பி ஒரு சின்ன அர்ப்பணிப்புக்கு நேரம் வரலாமா? தேங்க்யூ லார்ட். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு உண்மையான அன்போடு ஆராதிங்க. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆமை இதுவரையில் உதவினீரே, அவர் மேல நேசத்தோடு சொல்லுங்க. இதுவரையில் உதவினீரே ஐயா, இதுவரையில் உதவினீரே, உம்மை முழு உள்ளத்தோடு. என் இருதயத்துக்குள்ள அன்பு
அன்பு நிறையட்டும். தேவ அன்பு நிறைஞ்சு வரட்டும். கூறுவே ஆராதனை ஆராதனை